என்னை இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் நம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கும் எனக்கு தொடர்ந்து வருடா வருடம் என் திறமைக்கான வாய்ப்பையும் என் திறமையை அரங்கேற்றி கொண்டிருக்கும் சிறகுகள் சங்கத்திற்கும் உறவினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். என் பெயர் முத்தரசி கண்ணன். நான் தஞ்சாவூரில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். அதாவது வாழ்ந்து முடிந்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே இலையில இருக்கிற நாள்னா அது இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையில இன்னைக்கு நம்மளுடைய சிறகுகள் சங்கத்துடைய 12ஆம் ஆண்டு கல்வி விழா நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுல 2 போட்டோ இருக்கு. அதுல இந்த சைடு இருக்கிறது நம்ம சிறகுகளுடைய லோகோ. இந்த சைடு இருக்க பறவை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதாவது ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கதை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஃபீனிக்ஸ் பறவை வந்து சூரியனை விரும்பினால சூரியனை போய் அடையணும் அப்படின்னு சொல்லி சூரியன் கிட்ட போகணும்னு போய்கிட்டே இருக்கும். ஆனா சூரியனோட அனல் தாங்க முடியாம அது எரிஞ்சு போயிடும். திருப்பி திருப்பி அது உருவாகி சூரியனை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு சொல்லி போகும். இதுல என்ன தெரிஞ்சுக்கோன்னா, அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட முயற்சியை தெரிஞ்சுக்கிறோம். சூரியனை அடையிறோமோ இல்லையோ, ஆனா எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்ற எண்ணத்துல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குல்ல திருப்பி. அதே மாதிரிதான் நம்ம சிறகுகள் சங்கமும் இது உருவானதற்கு காரணம் நம்மை போல் இருக்கும் மாணவர்கள் மீண்டும் முயற்சி எடுத்து நம்ம மேல போய்கிட்டே இருக்கணும். அதற்கு ஆணிவேரா நம்ம சிறகுகள் சங்கம் இருப்பாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த உதாரணம். அதே போல நம்ம தமிழர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொதுவா உயிரை விட மானம் தான் முக்கியம்னு நினைக்கிற மனிதர்கள் தான் நம்ம தமிழர்கள். அப்படிப்பட்ட நெசவு பட்டு துணிகளில் உருவாக்கிய காஞ்சிபுரம் மண்ணில் இன்னைக்கு நம்மளுடைய சிறகுகள் சங்க விழா நடந்துட்டு இருக்கு. இந்த காஞ்சிபுரம் மண்ணில் வந்து பல சாதனை படைத்தவர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போனோம்னா ஏதாவது ஒரு இடத்துல கோயில் இருக்கும். அங்கே போய் நம்ம இறைவனோட ஆசீர்வாதத்தை பெறலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் மூளைக்கு மூளை கோயில் இருக்கும். எங்கே போனாலும் இறைவனோட ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதனால தான் வெளிநாட்டியர்கள் வந்து நம்ம காஞ்சிபுரத்தை 1000 கோயில்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊர் இந்த ஊர் தான். அதே போல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் போதி தர்மர் இங்கேருந்து சீனா வரையும் குதிரையிலே போய் அங்க பல மருத்துவத்தை சொல்லி கொடுத்து பல கலைகளை சொல்லி கொடுத்துட்டு வந்தாரு. அவர் பிறந்த ஊரும் இதே காஞ்சிபுரம் மண்ணு தான். இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு இப்போ ட்ரெண்ட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது கவிஞர் நா. முத்துக்குமார். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை வச்சு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது பொன்னகை போதுமடி, அட மண்ணில் இவர் போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இந்த பாட்டை எழுதினவர் நம்ம நா. முத்துக்குமார். அவர் இதை மட்டும் இல்ல, 1000 பாடல்களை எழுதி தேசிய விருது பெற்றிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லாட்டியும் அவரோட பேர் இப்போ நான் பாடி தெரிஞ்சுக்கிறோன்னா அவர் இந்த மண்ணில் பிறந்தனாலதான். இப்படி ஒவ்வொரு சாதனை படைத்தவர்களும் இந்த காஞ்சிபுரம் மண்ணில் பிறந்துதான் உருவாயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சிறகுகள் சங்கமும் இதே காஞ்சிபுரம் மண்ணில் நடக்குது. நாளைக்கு நாம் எல்லாரும் இவங்கள மாதிரியே சாதனை படைக்க போறோம் அப்படின்றதுதான் உண்மை. இப்போ இன்னைக்கு நாம என்ன படிக்கிறோமோ, படிக்கும் புத்தகங்களே நாம் உட்காரும் நாற்காலியை முடிவு செய்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறோமா, நாளைக்கு டாக்டர் சீட்ல உட்காருவோம். இன்னைக்கு நம்ம ஆட்சி பணி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறோமா, நாளைக்கு கலெக்டர் சீட்ல உட்காருவோம். இன்னைக்கு நாம என்ன படிக்கிறோமோ அப்படிதான் நாளைக்கு உருவாகுவோம். இன்னைக்கு நாம என்ன மைண்ட்ல வச்சிருக்கோமோ நாளைக்கு அந்த மாதிரி தான் உருவாகுவோம். அதனால உங்களுடைய கோல், ஆம்பிஷன் எதுவா இருந்தாலும் அதை இன்னைக்கே முடிவு பண்ணாதான் எதிர்காலத்துல நீங்க நினைச்ச மாதிரி வர முடியும். அதே போல வாழ்க்கைனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படா வாழ்றதுன்னு நிறைய பேர் ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும். நம்ம சாப்பிட்றோம்ல இட்லி, என்னடா இவ புதுசா சொல்றான்னு பாக்குறீங்க. குழிக்குள்ள தள்ளுனாலும் கும்முன்னு மேல வந்து நிக்குதுல்ல, அந்த மாதிரி வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும். இதனால ஒரு பையன் கேட்டிருக்கான், என்னதான் இட்லி மாதிரி வாழணும்னு சொன்னாலும் அதுவும் வெந்து வேகி தானே மேல வருதுன்னு.
வாழ்க்கைனா கஷ்டம் வேதனை இல்லாமல் இருக்காது. அதையெல்லாம் பார்த்தாதான் வாழ்க்கையோட அருமை நமக்கு புரியும். ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. முதல்ல இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுவோம், அப்புறம் ஆட்டை வெட்டி இலையில போடுவோம். இவ்வளோதான் வாழ்க்கை, சிம்பிள். இப்போ நான் அதாவது எப்படின்னா, நம்ம மாணவர்கள் நான் இப்போ சொல்கிறது ஒன்று நல்லா எப்பயுமே வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம்னு சொல்லி 7 விஷயம் இருக்குது. என்னென்னா, உணர்ச்சிகள், உணவு, கோபம், ஆசைகள், எதிர்பார்ப்பு, உணவு, இந்த மாதிரி 7 விஷயம் இருக்குது. இந்த 7 விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு பிரச்சனைகளே வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நம்மளால் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். ஒரு உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகளுக்கு இடையில் இந்த 7 கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு நிலைக்கும். இதே போல் இன்னொரு 5 விஷயம். அது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை விட்டுட்டா திரும்பி பெறவே முடியாது. என்னன்னா, உடலை விட்ட உயிர், இழந்து விட்ட நேரம், கடந்து விட்ட இளமை, தவற விட்ட கல்வி. இந்த மாதிரி ஒரு 5 விஷயம். இந்த 5 விஷயத்தையும் ஒரு முறை வரும்போது நம்ம கையில் பிடிச்சிக்கணும். விட்டுட்டோன்னா திரும்பி கிடைக்காது. 5வது சொன்னால தவற விட்ட கல்வி. இந்த கல்வி நமக்கு கிடைக்கும் எப்பயுமே. அதை ஒரு முறை பயன்படுத்திக்கணும். அதை ஒரு முறை நம்ம அலட்சியப்படுத்தினோன்னா நம்ம வாழ்க்கையில் அது திருப்பி கிடைக்காது. அதனால எப்பயுமே ஒரு முறை கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்ன அந்த 7 விஷயத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனையே வந்தாலும் தைரியமாக சமாளிக்க முடியும். ஒரு பையன் அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு, இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் பென்ஷன் வாங்குறாங்களே அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னு கேட்டிருக்கான். அவங்க தாத்தா ஒரு சிம்பிளான ஆன்சர் சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை தம்பி, பெண்ணும் சன்னும் கைவிட்ட காலத்தில் உதவுவதே பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. கவர்மெண்ட் வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம காலம் இறுதி வரையிலுமே நம்ம உழைச்ச காசில் வாழ்ந்துடலாம். ஒரு சில பேருக்கு ப்ரைவேட் ஜாப் போகணும், பிஸ்னஸ் பண்ணணும்லாம் ஆசை இருக்கும். அது அவங்க கருத்து. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்க இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதுக்காக தான் அந்த தாத்தா இப்படி ஒரு சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாலும், ஒரு நகைச்சுவையான எடுத்துக்காட்டாக இருந்தாலும் அந்த பையனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுக்கு இப்போ வயசு 27, 3 முறை IAS தேர்வை படித்து எழுதியிருக்காங்க. ஆனால் 3 முறையுமே அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சு படிப்புக்கு அத்தியாவசியத்துக்கு மட்டும் மொபைலை பயன்படுத்தி அடுத்த 3 ஆண்டுகள் மொபைலே தொடாமல் அவங்க படிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 24 வயசு, ராஜஸ்தானில் IAS-ஆக இருக்காங்க. இதே போல் இன்னொரு பொண்ணு, அவங்க IAS படித்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள் 4 ஆண்டுகள் ஃபோனு, டிவி எதுவுமே பார்க்காம அவங்க இருந்திருக்காங்க. இது எதுக்குன்னா, நாம் படிக்கிறதுக்கு நம்மளுடைய உழைப்பு எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்ம குடும்பம், நம்ம பெற்றோர்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எல்லாரும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதே போல் ஒரு பையன் வேலைக்கு போயிருக்கான். மாதம் சம்பளம் அன்றைக்கி வரப்போகுது. அந்த சம்பளத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவரோட ஆஃபீஸ் கம்பெனி மேனேஜர் பலாப்பழம் கொடுத்தாரு. என்ன சார், சம்பளம் கேட்டால் பலாப்பழம் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நாங்கள் தான் அப்போவே சொன்னோமே சம்பளத்தை சொலையாக கொடுப்போம் அப்படின்னு, அதனால தான் பலாப்பழம் கொடுத்தேன் அப்படின்னாராம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்றைக்குமே நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய திறமை, முயற்சியை நோக்கி மட்டும்தான் இருக்கணுமே தவிர சம்பளத்தை நோக்கி இருக்கக்கூடாது. சம்பளம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இன்னைக்கு அதிகமாக தருவாங்க, நாளைக்கு கம்மியாக தருவாங்க. ஆனால் நம்ம திறமை மட்டும்தான், நம்மளுடைய முயற்சி மட்டும்தான் கடைசி வரையும் நிலைச்சிருக்கும். அதனால என்னைக்குமே சம்பளத்தை நோக்கி உங்களோட கோலை, உங்கள் படிப்பை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் திறமையை நோக்கி எதிர்பார்த்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, முன்னாடி உள்ள நம்ம அப்பா அம்மா தாத்தாக்களுக்கெல்லாம் தெரியும். நாகேஷ் இருக்காங்களே, நடிகர் நாகேஷ், அவங்கள நம்மளுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியும். அவர் ஒரு முறை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்க, ரொம்ப திறமைசாலியாக இருக்கீங்க, உங்களை விட அதிகமாக நடிக்க தெரியாதவங்க, அதுக்கப்புறம் திறமை கம்மியாக உள்ளவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டபோது நாகேஷ் சொல்லியிருக்காரு, சவுக்கு மரம் இருக்கும் பார்த்தீங்களா, வீடு கட்டுறதுக்கெலாம் உதவும். அந்த சவுக்கு மரம் அந்த வீடு முழுவதுமாக ஆரம்பித்ததுலேருந்து கட்டி முடிக்கிற வரையும் அந்த சவுக்கு மரம் தான் உதவியாக இருக்குது. ஆனால் வீடு கிரகப்பிரவேசத்து அன்னைக்கு அந்த சவுக்கு மரத்தை தூக்கி வீட்டுக்கு பின்னாடி போட்டு வாழை மரத்தை முன்னாடி கட்டிடுறாங்க.
ஆனால் அந்த வாழை மரத்துடைய காலம் அன்னைக்கு சாயந்தரம் வரையும் தான். ஆனால் அந்த சவுக்கு மரம் அடுத்தடுத்து வீடை கட்ட போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி திறமைன்னு ஒன்று உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர என்னைக்கும் குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வாய்ப்பு கிடைக்கலன்னு நீங்கள் கவலையும் பட வேணாம், கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாதீங்க. இப்போ இத்தனை பேர் இங்கே வந்து நடனம் ஆடினாங்க, பேசினாங்க, எல்லாமே பண்ணாங்க. எதுக்காக? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த மேடையை விட்டுறக்கூடாது அப்படின்றது தான். என்னைக்கு மேடை கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சா விடாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஒரு முறை எனக்கு சிறகுகளில் முதல்ல சிறகுகளில் தான் எனக்கு மேடை கிடைச்சிது. அன்னையிலேருந்து இப்போ வரையும் நான் அத்தனை மேடை போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் சிறகுகள் கொடுத்த அந்த வாய்ப்பு தான். நான் அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு நகைச்சுவை நடிகர் இருக்காரு. அவருக்கு இப்போ வயசு 45 இருக்கும். அவர் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அந்த டைமில் அவர் BA ஹிஸ்ட்ரி, MA தமிழ், PLED இதெல்லாம் படித்தார். கராத்தேலாம் கற்றுக்கிட்டாரு. எப்போ? 45 வயசில். ஏன் நீங்கள் இந்த வயசில் இவ்வளோது படிச்சிங்க? தொடர்ந்து 9 ஆண்டுகள் படிச்சிருக்காரு. எதுக்கு இந்த வயசில் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், என் குழந்தைங்களை நாங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போட போகும்போது அட்மிஷன் ஃபார்மில் பேரண்ட்ஸ் என்ன படிச்சிருக்காங்கன்றதில் எங்களது பிளாங்காக விட்டுட்டு வந்தோம். அந்த ஒரு அவமானம் தான் என்னை படிக்க வச்சது அப்படின்னு சொன்னாராம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, படிப்புக்கும் வயசு இல்லை, படிக்கிறவங்களுக்கும் வயசு முக்கியம் இல்லை அப்படின்றதான். எப்போ படிக்கணும்னு தோணுதோ படிங்க. என்றைக்குமே படிப்பு நமக்கு உதவியாக தான் இருக்குமே தவிர என்றைக்கும் நம்மளை கைவிட்டுறாது. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை இறுதியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம காசிநாதன் தாத்தா அவங்க வந்து சுப்பிரமணியபுரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தை உருவாக்குனாங்க. இப்போ 39 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம சுப்பிரமணியபுரம் வெள்ளாஞ்செட்டியார் இளைஞர் அணி மகா அறக்கட்டளையாக உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லா சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு நன்றியையும் பாராட்டையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இறுதியாக ஒன்றே ஒன்று தான் மறுபடியும் சொல்கிறேன், யாருமே அடுத்தவங்க சொல்கிறதையோ பேரண்ட்ஸ் வந்து இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்கிறதையும் நினைக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு எது வருமோ அதை பண்ணுங்க. திறமை, உழைப்பு, முயற்சி இது 3 கடைபிடித்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை உற்சாகப்படுத்திட்டே இருக்கிற சிறகுகள் சங்கத்திற்கும் அவர்களோடு இணைந்து அண்ணா நற்பணி மன்ற அறக்கட்டளை அவர்களுக்கும் என்னோட பேச்சை இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டிருந்த உங்கள் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Very nice.